பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் வாழ்கிற தேசத்திலே கிறிஸ்துவுக்காக அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் வாழ்கிற தேசத்திலே கிறிஸ்துவுக்கென்று அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை அறிக்கை செய்த இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டும் ஜெபிக்கிறேன். அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை பலிக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாய் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை கவனிக்க உம்முடைய வார்த்தைகளின்படியே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தாவே, இன்பமான நித்திரை ஒவ்வொருக்கு கொடுங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரை மறைத்து கொள்ளுவீராக. எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிராகரிக்கிறோம். நன்மை மாத்திரம் தொடரட்டும் செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கெட்ட சொப்பனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாவல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் செபிக்கிறோம். கவலைகளோடு பாரங்களோடு நாளைய தினத்தை குறித்த கர்த்தாவை கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு இந்த இரவிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் செபிக்கிறோம். காலையிலே ஒரு புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு புதிய காரியங்களை அவர்கள் கேட்கட்டும் செபிக்கிறோம். ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்து கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.